பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் பிரச்சனைகளை மறந்து வாழலாம். கிண்டல் கில்லாடிஸ் வழங்கும் பிரச்சனைகள் அன்லிமிட்டெட். வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எதில் பார்த்தாலும் பிரச்சனை. இல்லாமல் வாழ முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் பிரச்சனைகளை மறந்து வாழலாம். அது எப்படி பிரச்சனைகளை மறந்து வாழலாம் அப்படிங்கிற உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. அதற்காகத்தான் நம் நண்பர்கள் கிண்டல் கில்லாடிஸ் பிரச்சனைகள் அன்லிமிட்டெட் என்கிற நல்ல நாடகத்தை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள். சைலன்சர் போன வண்டி மாதிரி சத்தமாக இருக்கிற இந்த உலகத்தில் நம்மால் ஒருத்தர் மட்டும் சைலண்ட்டாக இங்கே இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தாங்க நம்ம சைலண்ட் சங்கர். இவர் ஏன் சைலண்ட்டாக இருக்காரு? இவர் வாழ்க்கையில் அப்படி என்னதான் பிரச்சனை? இவருக்கு வாழ்க்கையே பிரச்சனை தாங்க. ராத்திரியில் பெட்ஷீட்டுக்கு பதில் பிரச்சனையை போத்துட்டு தூங்குற ஆள் இவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்றதை இந்த நாடகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சங்கர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு பஞ்ச்லைன் பிரசாத் இன்ட்ரடக்ஷனில் கேட்டால் நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கா போல. ஆமாம் மச்சான். ஓகே ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். இளங்கோ மச்சி, எந்த இளங்கோ சொல்டா. என்னடா அப்செட்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன மாதிரி ஆறி போன இட்லி தோசைக்கு உன்ன மாதிரி சூடான சாம்பார் தானே ஆறுது. இதெல்லாம் நல்லா பேசு. எப்போவாது சோகமாக இருந்தால் பரவாயில்ல, எப்பவுமே சோகமாக இருந்தால் டேக் யுவர் ஓன் டைம் தான் சொல்லுவாங்க. சரி அதை விடு, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன மச்சி, வாழ்க்கை ஆஸ் யூஷுவல். வாழை இலையில ஊற்றுன ரசம் மாதிரி. அது எங்கே போகுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அது போகிற போக்கில் போயிட்டு இருக்கேன்டா. ஆமாம், இப்போ ஏன் நீ அப்செட்டாக இருக்க? எல்லாம் பாஸால தான் மச்சி. சின்ன டாஸ்க்கை ஆம்பிளிஃபை பண்ணி பெரிய டாஸ்க்காக மாற்றி கிரைசிஸ்ன்ற பேரில் தேவையில்லாத ப்ரெஷர் கொடுப்பான். சரி, அதை நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம்னு நினச்சா மைக்ரோ மேனேஜ் பண்ணுவான். எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செக் பண்ணுவான். எல்லா டெசிஷனையும் கொஸ்டின் கேட்பான். லாஸ்ட்டாக என்ன தெரியுமா சொல்லுவான்? இது கூட தெரில, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த மீட்டிங் போட்டுருவான். மச்சி, அவன் என்ன பாஸா இல்லை லூஸா? இந்த அளவில் உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். நீ கவலைப்படாத மச்சி, உனக்கு மட்டும் இந்த பாஸ் பிரச்சனை இல்லை, இங்கே உள்ள பாதி பேருக்கு அந்த பாஸ் பிரச்சனை இருக்கு. நான் சொல்றதை நீ நம்பல, நான் அவங்களே கேளு. என்னங்க கரெக்டா? கரெக்ட் மச்சி. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாரு. கரெக்டு தான் மச்சி. உனக்கு உன் ஸ்ட்ரென்த்து தெரியல மச்சி. நீ யாரு? விஎம்எஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ஆள். வெக்கம், மானம், சூடு, சொர்ணு எதுவுமே இல்லாத நீ, எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கிற ஆளு, நீயே சோகமா இருக்கன்னா நான் நினைக்கிறேன் நீ விஎம்எஸ்எஸ் ரீசர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு. அதை விட முக்கியமானது என்னன்னா, நீ எப்படியெல்லாம் வந்து உன் பாஸை கிண்டல் பண்ணியிருக்க. உன் பாஸ் உன்னை முகத்திலேயே டைரக்டா துப்புனா கூட என்னமா துப்புறீங்க, கரெக்டா வந்து முகத்துல விழுது அப்படின்னு சொல்ற ஆளு நீயே அப்செட்டா இருக்க. நீ பெட்டர் என்ன பண்ணு, ரீசர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணு. இப்போ அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, 2 S அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன 2 S மச்சி? அதாவது ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்னொன்று சரண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெக்கம், மானம், சூடு, சொர்ண, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நீ சர்வைவ் ஆகலாம். சரி, கரெக்ட் மச்சி. ஓகே, உன் பாஸ் ராஜேஷ் வராரு, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங்.
நீ காலையில் 6 மணிக்கு மீட்டிங் வச்சுங்கண்ணே, ஏன் வரல? மீட்டிங் இன்வைட் கேலண்டரில் இல்லையே சார். நான் மீட்டிங் இன்வைட் அனுப்பல. உன் இன்ட்யூஷனை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். உனக்கு தெரியாதம்மா, நான் நேற்று நைட் இஷ்யூ நான் வந்திருக்கேன், காலைல மீட்டிங் உட்காந்து தெரியாது. நான் வச்ச இன்ட்யூஷன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். சாரி சார், இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். அடுத்த மீட்டிங் எப்போ? அடுத்த வாரம் அன்னௌன்ஸ்டு. அந்த மீட்டிங் நீ வரக்கூடாது. எனக்கா டெஸ்ட் வைக்கிற? அடுத்த வாரம் நான் சிக் லீவ் போடுறேன். நான் இல்லாமல் கிளைண்ட் மீட்டிங்கை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்க்குறேன். அப்போ தெரியும் இன்ட்யூஷன் டெஸ்ட் யாருக்குன்னு. சங்கத்தை கூட்டிட்டாங்களா? இவங்க வேலை பார்க்குற நேரத்தோட மீட்டிங் போடுற நேரம் தான் அதிகம். இப்போ என்ன டேஷுக்கு அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இன்க்ரிமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் மச்சி. பகல் கனவு காணலாம் மச்சி, பகல் கனவோடே வாழக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்டா. இப்போ நம்ம சூப்பர் பாஸ் பிரைஸ்லெஸ் பிரின்ஸ் வந்துடுவாரு. அவனோட ட்ரெஸ் காம்பினேஷனை பார்த்தா பொங்கல் இது சக்கரை பொங்கலுக்கு வடகறி மாதிரியே இருக்குண்டா. சரி மசன் முருகா, ரொம்ப பேசுற. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல பார்ப்போம். கேட்டு தொலை. பல்லு இருக்கும் ஆனா கடிக்காது, பல்லே இருக்காது ஆனா கடிக்கும், அது என்ன? வேற யாரும் மச்சி, உன் பாஸ் தான்டா. மை காட், அவன் அதோட அதிகமா கடிப்பான்டா. நீ பதில் சொல்லு. எனக்கு தெரியல மச்சி, நீனே பதில் சொல்லு. சொல்றேன் கேளு. சீப்பு பல்லு இருக்கும் ஆனா கடிக்காது, செருப்பு பல்லே இருக்காது ஆனா கடிக்கும், எப்படி? இவனை ஸ்க்ரம் செந்துரன் பேருக்கு பதிலா மாத்திட்டு சாம்பார் செந்துரன் கூப்பிடுறா. அடிக்கடா அவனு. குட் மார்னிங் கைஸ். சார் சார் அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கம்பெனில இருந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேர் டீம்ல இருந்து ஒரு 3 பேரை லே ஆஃப் பண்ண சொல்லி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரே ப்ரெஷர். நான் என்னுடைய பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி எவ்வளவோ புஷ் பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. இதுல ஒரு குட் நியூஸ் ஆனா இருக்கு. என்ன சார்? அந்த லிஸ்ட்ல என் பேர் இல்ல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ யாரு? ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி சார், டாப் பர்ஃபார்மர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஒர்க்கே இல்லாத டீம்ல ஒர்க் பண்றானோ, யாருக்கு ஒர்க் பண்றான்னு தெரியலையே. சீ, வெளியில போ. ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? 4 மீட்டிங்கை போட்டு உங்க சபார்டினேட் பண்ண வேலையை நீங்க செஞ்ச மாதிரி காட்டுறது இல்ல சார் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங்னா என்னன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? குட் பை. அடுத்தவன் பண்ண ஒர்க்க நம்ம பண்ண மாதிரி காமிக்கிறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணும்ட்டு இவனுக்கு எங்க தெரிய போகுது. சரி, நீ யாருப்பா? பார்க்கவே பிரகாசமா இருக்க. சார், மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆளியா நீயே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரு எப்படி உன்ன மாதிரி பிரகாசமா இருக்க போறது எனக்கு தெரியுது. உள்ள போ நீ முதல்ல. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்கு. ஆமா, நீ யாரு திரு முடிச்சிட்டு இருக்க? நான் எஸ்எம்இ சார். எஸ்எம்இயா? அப்படின்னா நாலேஜ் எம்ப்ளாயி சார். இந்த சைட்ல வராத, தயவு செஞ்சு வெளில போயிரு. நாலேஜ் எம்ப்ளாயினா என்னன்னு தெரியல. இந்த நாலேஜ் கூட இல்லாதவங்களும் சூப்பர் பாஸா.
இந்த கம்பெனி எங்க உருப்பிட போகுது? இந்த டீமை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள நம்ம நாலேஜ் நாசமா போயிடும் போல இருக்கு. எப்பா ஆமா, நீ யார் தம்பி? சார் இப்போதானே சார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். காலையில உங்களுக்காக கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தேன், உங்க வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க சொம்பு சார் நான் சார் எதே மாதிரி யாருக்கும் கட்டிலே சார். இங்க பாருங்க சார், டிஷர்ட்ல கூட உங்க போட்டோ தான் சார். ரொம்ப நன்றிப்பா. உன்ன மாதிரி 4 பேர் நல்லவங்க இந்த கம்பெனியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொம்புல சேர்த்து வச்ச புண்ணியம் தான்ப்பா இன்னைக்கு உன்னையும் என்னையும் நம்ம கம்பெனியும் காப்பாத்திருக்கு. உள்ள போப்பா, உனக்கு டபுள் ப்ரமோஷன். உள்ள போ. தெய்வமே, என்னம்மா விசுவாசிகளா இருக்கான் அவனுக்கு. பாசத்துல நம்மளே மிஞ்சிருவான் போல இருக்கேன். சரி, நீ யாரு? சார் நான் சீனியர் எம்ப்ளாயி சார். நான் கூட அவன் சொம்புன்னானே நீ அண்டா குண்டான்னு சொல்லிடுவோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஒன்னதாயா நான் தேடிட்டு இருந்தேன். நீ தானையா மேனேஜரே எடுத்து கேள்வி கேட்ப, லாஜிக் பேசுவ, ஒரு வீக்கெண்ட் வேலை பார்த்துட்டு ஐயோ என் ஒர்க் லைஃப் பேலன்ஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் பசங்களெல்லாம் கிளப்பி விடுவ. ஃபர்ஸ்ட் ஒன்னதான் என் கம்பெனி வெளில அனுப்பணும். வெளில போய் முதல்ல. உங்ககிட்ட வேலை செய்யறதை விட 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா நான் பொழைச்சுப்பேன். நான் வேலை தெரிஞ்சவையா, எங்க போனாலும் பொழைச்சுப்பேன். ஆனா நீ இன்னைக்கு என்ன வேலையை விட்டு தூக்குற, நாளைக்கு ஒன்னே வேலையை விட்டு தூக்குவாங்க. அதுதான் கர்மா. வேற கர்மா பர்மா நம்ம பயமுறுத்திட்டு போறாங்க. ஒரு வேலை நடந்துருமோ? பா, பார்க்கவே பவ்யமா இருக்கேப்பா. யார்ப்பா நீ? ஐயா நான் தான் ஐயா உங்க ஸ்பையா? அப்படின்னா இவனுங்க கூடவே இருந்து இவங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்துருவையா. தம்பி, கம்பெனிக்கு முக்கியமான ஆளியா நீ? உன் பவர் உனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ ஸ்பை இல்ல, நம்ம மேனேஜ்மெண்டோட ரைட் ஐ. நன்றியா நன்றியா. உள்ள போ, உனக்கு டபுள் இன்கிரிமெண்ட். உள்ள போ, உள்ள போ. யதார்த்தமாக 2 நண்பர்கள் சந்திக்கிறார்கள். யதார்த்தமாக சந்திச்சா என்ன, பிளான் போட்டு சந்திச்சா என்ன? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜிங்கு சிக்கான்னு ஆடிச்சான். அது மாதிரி ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடம் அவருடைய பிரச்சனையை சொல்கிறார். அதுக்கு அந்த இன்னொரு நண்பர் இவர் பிரச்சனையோட அவர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான சந்திப்பு தான் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க காட்சிக்குள்ள போகலாம். மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கா மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஈவினிங் பீரியட் தான் மீட் பண்ணுவோமா? எதுக்குடா? இப்போ எல்லாரும் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாவது ஏஐ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளை நாமே எக்யூப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் அவுடேட்டட்னு சொல்லிடுவாங்க மச்சான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மச்சி. ஈவினிங்ல வீக் டேஸ்ல ரொம்ப கஷ்டம்டா. 5 மணிலேருந்து 8 மணி வரை டிரைவர் வேலை பார்க்கறதுக்கே சரியா இருக்குடா. ஏன்டா கால் டாக்ஸி ஓட்டுறியா என்ன? இல்லடா, பையனையும் பொண்ணையும் பல கிளாஸுக்கு பிக்கப் டிராப்னு பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. பார்த்து மச்சி, பசங்களை பிக்கப் பண்றேன்னு சொல்லி டீச்சரை பிக்கப் பண்ணிட்டு போறேன். ஆமா, இருக்கிறதையே சரியா பார்க்க முடியல, இதுல டீச்சரை பிக்கப் பண்ணிட்டாலும். சரி, அப்படி என்ன கிளாஸுக்கு பசங்களை போட்டிருக்க? அதை ஏன்டா கேட்குற? என் பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு எந்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க மாட்டான். அவங்க பையன் அந்த கிளாஸ் அட்டன் பண்றான், இவங்க பையன் இந்த கிளாஸ் அட்டன் பண்றான் அப்படின்னு சொல்லி என் பையனையும் பொண்ணையும் எல்லா கிளாஸ்லையும் போட்டு விட்டான். கராத்தே, ஸ்விம்மிங், கோடிங், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பத்தாத மேத் சரியா வரலன்னு அந்தமான் கிளாஸ்லயும் போட்டு விட்டான். சில நேரத்தில் மச்சி என் பையனுக்கு கராத்தே கிளாஸும் பொண்ணுக்கு கோடிங் கிளாஸும் ஒரே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராப் பண்ற மாதிரி ஆயிடும். என் நிலைமை அப்போ லெஃப்ட்ல ஒரு கிக்கு, ரைட்ல ஒரு கிளிக்கு, நடு ரோட்ல நான் தான் ஸ்டக்கு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு டிரைவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா சாயங்காலமான ஜாலியா ஊர் சுத்த போயிடுறீங்க. வீட்டில் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றீங்க, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. நானவே உங்களோட குடும்பம் நடத்துறேன், இதே வேற யாருன்னா இருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்றா. என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்ன உனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா? பாவண்ட நீ. நான் மட்டும் இல்லை மச்சி,
என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நான் சொல்லிட்டேன், அவங்க சொல்றது கிடையாது. இப்படியெல்லாம் டயர்டா வேலை செஞ்சுட்டு, டிரைவர் வேலை செஞ்சுட்டு, எல்லா கிளாஸ்லயும் பிக்கப் டிராப்னு பண்ணிட்டு டயர்டா வீட்டுக்கு வந்து 2 கிளாஸ் நம்ம போட்டாதான் ரிலாக்ஸே ஆகுது மச்சி. கரெக்ட் மச்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஏஐல கூட சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம பேசாம ஊர் சுத்தவே போயிடலாம். ஒரு விட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. ஏறு செட்டு போனதுன்னா நம்ம குழம்பு என்னாகுங்க. நண்பர்கள் உடையான் கவலைப்படான் அப்படின்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்க. ஏன்னா அது பழைய மொழி அல்ல, இந்த காட்சி உருவாக்க போகும் புது மொழி. வேலையை இழந்து கஷ்டப்படுற ஒரு நண்பனை அவருடைய நண்பர்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, எப்படி ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அருமையான காட்சியில் பார்க்க போறீங்க. வாங்க காட்சிக்குள்ளே போகலாம். ஹாய் மச்சி. ஏய் மச்சி, சூப்பரா இருக்க? நல்லா இருக்கு மச்சான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன இவ்வளோ தூரம்? பொண்ணை கிளாஸுக்கு ட்ராப் பண்ண வந்தேன்டா. ஓ அப்படியா? ஏய் சாரி மச்சி, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உன்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு. கவலைப்படாத மச்சி, இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கும் உனக்கு. கிடைக்கும். ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் மோசமாக இருக்கு மச்சி, அதான் பார்க்கலாம். சரி, ஈவினிங் மீட் பண்ணும்போது பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் ட்ரீட்டுக்கு வரல? ஈவினிங் ட்ரீட்டா மச்சி? ஸ்டேட்டஸ் செல்வாக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டின்னர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தானே, இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தானே, உனக்கு வரல? ஆனால் ஆமாம் மச்சான், மறந்தே போயிட்டேன்டா. ஏன் மச்சி ரொம்ப டென்ஷனாகவே இருக்க? அதை ஜாப் போனதுலேருந்து எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு மச்சி, அதான்டா எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மச்சி, தலைவர் என்ன சொன்னாரோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். நீ வந்து யார்? பெர்ஃபார்மர், எஸ்எம்இ, நாலேஜ் ரிசோர்ஸ். உன்னை ஒருத்த வேலையை விட்டு தூக்கியிருக்கான்னா அந்த கம்பெனிக்கு தான் மச்சான் லாஸ். அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெர்ஃபார்மருக்கும் ப்ரிட்டண்டர்ஸுக்கும் வித்தியாசமே தெரியல உங்கள் கம்பெனிலன்னு தெரியுது. நீ அதெல்லாம் கவலைப்படாத. நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கம்பெனியில் மச்சி, நீ எந்த கம்பெனிக்கு போனாலும், எந்த வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு சில பேர் இருப்பாங்க உன் உரிமையை திருடிப்பாங்க. இன்னும் சில பேர் உன் பெருமையை கூட திருடிக்க முடியும். ஆனால் உன் பொறுமையும் உன் திறமையும் யாராலையும் திருடிக்க முடியாது. தைரியமாக நம்பிக்கை தான் வச்சு உன்னை வாழ வைக்கும். கரெக்டாக சொன்ன மச்சி. தலைவா, என்னமா டயலாக் பேசுற நீ? தண்ணியா குடி, தண்ணியா குடி. பாசக்கார பசங்க பேச கூட விட மாட்டாங்க மச்சி. எல்லாம் பேசிட்டோம், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இதை நீ லைஃப்பில் சொல்லு என்னைக்கும் மறக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை மச்சி. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜிப்பு போடணும்டா. ஐயோ, அதையும் மறந்துட்டேன்டா. நம்ம பசங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ட்ரீட் வச்சு கொண்டாடுவாங்க. ஆமாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? கொண்டாடத்தானே வாழ்க்கை. இந்த காட்சியில் நம்ம ஸ்டேட்டஸ் செல்வாவும் ஆங்ஸைட்டி அருணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போடுற ஆட்டத்தை பார்க்கலாம் வாங்க. என்ன ஆங்ஸைட்டி அருண், எல்லாம் வந்துட்டாங்களா? ஏய் வந்துட்டாங்கடா. ஏய் மச்சான், ஏய் வா மச்சி. என்ன ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டேன், ப்ரமோஷன்லாம் வாங்கி கூ ஆயிட்டேன். கூவா? ஏய் கூனா தெரியாதாடா, சிஓஓடா, சீப் ஓவர் ஆக்டிங் ஆஃபீஸர் மச்சி. இதான் ஓவர் ஆக்டிங் ஆஃபீஸர் ஆச்சு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாள். எனக்கு அப்பவே தெரியும் மச்சி நீ சீக்கிரமா கூ ஆயிடுவான்ட்டு. தேங்க்ஸ் மச்சி. சரி, ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டேன். எப்போ மச்சி ட்ரீட் கொடுக்க போற? எவ்வளோ மச்சி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ மச்சி உன்னோட இன்க்ரிமெண்ட்டு? என்ன தடா கொடுத்தாங்க? வெறும் $63 இன்க்ரிமெண்ட். $63?
$63 இன்க்ரிமெண்ட் மாஸ்டர் வருஷத்துக்கு மச்சி. வருஷத்துக்குடா அவளுக்கு சொம்படிச்சது வேஸ்டா போச்சு. ஏய் வருஷத்துக்கு $63 இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு $600 ட்ரீட் கொடுக்குறான் மச்சி. வெக்கமா இல்ல? அதான் வச்சு ஸ்டேட்டஸ். ஏன் உனக்கு வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விடுறா, அவனை சும்மா ஓட்டாதீங்க. என்ன மச்சி கண்ணாடி புதுசா? ஆமா ஆமா. அப்புறம் என்னடா அடுத்த ட்ரீட்டு உன்னோடது தானே? இவன் தொல்லை தாங்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் ட்ரீட் கேட்கறான். சும்மா சும்மா ட்ரீட் கேட்கறனாலே என்னமோ இவன் பேர் சுமோ சுரேஷ். புது சட்டை வாங்கினா கூட ட்ரீட் கேட்கறான். எல்லார்கிட்டையும் ட்ரீட் கேட்பான், எல்லா ட்ரீட்டுக்கும் போவான். ஆனா இவன் ட்ரீட் கொடுக்க மாட்டான். சரிடா, இனிமே மாசமானா ஒரு ட்ரீட் தரேன், சரியா? போதுமா? பாப்போம். ஏய் நம்பாதீங்கடா இவனை. மாசமான ட்ரீட் தரேன்பான், ஆனா ட்ரீட்டே தர மாட்டான் மச்சி. என்னடா ட்ரீட் கொடுக்கல அப்படின்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்? மாசமானா ட்ரீட் தரேன்னு சொன்னேன். ஆனா என் ஒய்ஃப் இன்னும் மாசமே ஆகலன்னு சொல்லிடுவாங்க மச்சி. Hey, okay. Let's be mindful of the people and maintain the dignity. டிக்னிட்டியா டகால்ட்டி. அதாவது சார், பாலகணேஷ்னு பேர் இருந்தாலே பங்களாதேஷ்னு படிக்கிற ஆளு இங்கிலீஷ்ல பீட்டு விடுது. பெருசா அப்பா டை அம்மா கவுனு நினப்பு. நான் மச்சி இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்துட்டோம். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்னு நினச்சாலே பயமா இருக்கு மச்சி. இங்க வாங்க. என்ன மச்சி? சொல்லு மச்சி, சொல்லுவாமே. இப்பதான் அவங்க எல்லாம் ஜாலியா எல்லா பிரச்சனையும் மறந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை தயவு செய்து கெட்டுறாரு. நீ புது ஜாபுக்கு போயிட்ட, புது பாஸ் வந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? 24 மணி நேரம் உன் பாஸே நினைச்சிட்டு இருக்காதரா? அவன் ஒண்ணு உன் லைஃப் பார்ட்னர் கிடையாது. என்ன மச்சி எப்ப பார்த்தாலும் இதே? நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் மச்சி. சொல்லு மச்சி. சராசரியா ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப் டைம்ல 25 வருஷம் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோ. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அந்த 25 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க பாஸ் டார்ச்சரை அனுபவிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. என்ன, சில பேர் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல அனுபவிச்சிருப்பாங்க, சில பேர் மிடில் ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல அனுபவிச்சிருப்பாங்க, சில பேர் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல அனுபவிச்சிருப்பாங்க. மச்சி எனக்கு எல்லா ஸ்டேஜ்லயும் மச்சி இது. அது உங்க அப்பா. என்னடா? இல்லடா, உங்க அப்பா உன்னை பெத்த நேரம்னு சொல்ல வந்தேன். அப்படி சொன்னியா? ஓகே. கடைசியா ஒன்னு சொல்றேன் கேளு மச்சி. நீ சொல்லு மச்சி, நீ என்ன வேணாலும் சொல்லு. லைஃப் ஹஸ் நோ ரிப்பீட். ஓகே. குட் ஆர் பேட், என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். புரியுதா? புரியுது மச்சி. புரியலன்னா புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனா இவ்வளவோ நான் சொன்ன பிறகு இதெல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஆபீஸ்ல நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு நினைச்சு வேலையை விட்டுட்டு வந்தீங்கன்னா சொசைட்டில நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. கரெக்டு தான் மச்சி. மச்சி உன்கிட்ட பேசினாலே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருக்கு மச்சி. என்ன விடு மச்சி. சர்க்காஸ்டிக் ஸ்ரீதரோட ஸ்பீச் கேட்டிருக்கியா நீ? இல்லையே மச்சி, யாரா அது? அவரோட ஸ்பீச்சை கேளு. 1 மினிட் ஸ்பீச்சு. இன்னும் நீ பயங்கரமா சார்ஜ் ஆயிடுவேன். அதை கொஞ்சம் போடுங்கப்பா. ஓகே. பிரச்சனை என்றது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். உதாரணத்திற்கு ஸ்கூல் முடிச்சா காலேஜ் கிடைக்கலன்னு பிரச்சனை, காலேஜ் முடிச்சா வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை, வேலை கிடைச்சா அங்கே இருக்கிற மேனேஜரோட பிரச்சனை, சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைச்சா கிளையண்டோட பிரச்சனை, கல்யாணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொந்த பந்தங்கள் பிரச்சனை. இப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த பிரச்சனைங்கிறது நம்ம கூட ஃபுல் டைம் கம்பெனினா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் தீர்வை யோசித்தால் உங்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் பிரெயின் வெரி சென்சிட்டிவ் டு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸை விட நாம் அனுபவித்த அவமானங்களையும் தோல்வியையும் நம்ம மறக்கவே மாட்டோம். நம்ம யாரையும் காயப்படுத்துகிறாங்க கூட சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம காயப்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு காதலர்களுக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், ஒன்றாக இருந்த குடும்பத்தை சொத்துக்காக பிரிப்பவர்கள், லே ஆஃப் என்ற பெயரில் பழிவாங்குபவர்கள், அப்பா அம்மாவுக்கு கூட சோறு போடாமல் அனாதாசிரமத்தில் சேர்ப்பவர்கள். இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம சபிக்கவோ பழிவாங்கவோ வேண்டும். சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இதுவும் கடந்து போகும், ஆனால் இதுவும் மறந்து போகாது. இன்று நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. கர்மா என்று ஒன்று உண்டு. கர்மா என்பது செயலின் நிலை.
கர்மாவுக்கு கேலண்டர் கிடையாது. நம்மால் செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற பலன் ஏற்படும் என்பது மைய கருத்து. உங்கள் உலகம் தலையிலாக மாறினால் கவலை கொள்ளாது. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.